ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டென்மார்க்கில் ஒரு வழியாக வெயில் அடிச்சிருச்சு. அப்புறம் என்ன, தூங்கிட்டு இருந்த ஸ்கர்ட்டை வெளியே எடுத்தாச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஷூக்கு பதில் ஸ்லிப்பர் போட்டு வெளியே நடந்ததே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இப்படி வெயில் அடிக்கும் போது எப்படி பீச்சை மிஸ் பண்ண முடியும்? அதான் ட்ரெயினை பிடிச்சி மெட்ரோவை பிடிச்சி ஒரு வழியாக அம்மா பீச் போய் ரீச் ஆகிட்டேன். இங்கிலீஷில் வந்து அமகர் பீச்சு, டேன்ஸ் வந்து அம்மா பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரோடோட எண்டில் போனோன்னா நம்ம வந்து பீச் போய் ரீச் ஆகிடலாம். இந்த பீச் உள்ள என்ட்ரு ஆகும் போதே அவ்வளோ லைவ்லியாக இருக்கும். ரைட் சைடில் வந்து வாலிபால் விளையாடிட்டு இருப்பாங்க, கிரில்லும் பண்ணுவாங்க. கொஞ்சம் தூரம் போனோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரூட் ஷாப் வரும். அங்கே போய் ஸ்ட்ராபெர்ரி வாங்கிட்டு நான் அப்படியே நடக்க ஆரம்பித்தேன். ஏகப்பட்ட பீச் இருக்குது டென்மார்க்கில். இருந்தாலும் எப்போவுமே என்னோடய ஃபேவரட் பீச் வந்து இதுதான். ரெகுலராக நான் இங்கே தான் வருவேன் சம்மரில். இந்த ஐஸ்கிரீம் ஷாப்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா அதுதான் வந்து ஆக்சுவல் பீச்சு. இந்த பீச்சில் வந்து நிறைய பேர் ட்ரெஸ்ஸே இல்லாமல் படுத்திருப்பாங்க. அதுக்கு மெயினான காரணம் வந்து சன்லைட்காக தான். மோஸ்ட்லி பசங்களோட வரவங்க வந்து இந்த சைடு அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த ஆர்டிஃபிஷியல் பீச் சைடு வந்து போயிடுவாங்க. நானும் அதே மாதிரி தான் அந்த சைடு போயிட்டேன். அங்கே போய் ஸ்ட்ராபெர்ரி ஃபஸ்ட்டு வந்து உட்காந்து ரிலாக்ஸ்டாக சாப்பிட்டுட்டு, அப்புறம் அடுத்த ரவுண்ட் போய் ஐஸ்கிரீம் வாங்கி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் தண்ணிக்குள்ளே போக ஆரம்பித்தேன். தண்ணி உள்ளே போயிட்டு நாங்கள் ரொம்ப தூரம் வந்து அப்படியே நடந்து போனோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்ன தான் வெயில் அடித்தாலும் தண்ணி உள்ளே இறங்கும் போது வந்து சில்லுன்னு தான் இருந்தது. ஆனால் ஓரளவுக்கு மேனேஜபிளாக தான் இருந்தது. அதனால் ரொம்ப நேரம் தண்ணியில் வந்து அப்படியே நடந்து போனோம். நான் போன அன்றைக்கி ஏகப்பட்ட வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி வந்து நடந்துகிட்டு இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது இங்கே உட்காந்து அப்படியே பார்க்குறதுக்கு. இங்கே பக்கத்துலேயே ஏர்போர்ட் இருக்கனால எப்போவுமே நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஏரோப்ளைன் வந்து பார்த்துட்டே இருக்கலாம். அன்றைக்கி வந்து லேட் ஈவினிங் வரைக்கும் நான் பீச்சில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அதுக்கு முக்கியமான காரணமே வந்து சன்லைட்காக தான்.